அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய சிறப்பை தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி சித்திரை 3ஆம் தேதி புதன்கிழமை, ஆங்கில வருடம் ஏப்ரல் 16, 2025. இன்று சங்கட சேர்த்தி கருத்தில் கொள்ளுங்க. இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:04 வரை விசாகம், பின்பு அனுசம். இந்த அனுச நட்சத்திரம் வருது. இது மைத்திர முகூர்த்தம் நாள். அது தமிழ் வருடப்பிறப்பு முதல் அனுச நட்சத்திரம் வருவதால் இந்த அனுச நட்சத்திரம் மிகவும் சிறப்பான நட்சத்திரம். இந்த மைத்திர முகூர்த்தம் என்பது கடனை அடைக்கக்கூடிய மிக சிறப்பான முகூர்த்தம். கருத்தில் கொள்ளுங்க. இந்த அபிஜித் முகூர்த்தம் போல இந்த முகூர்த்தம் அதை விட பல மடங்கு பலம் கொண்டது. எப்படியாப்பட்ட கடனையும் அடைச்சிடும். இப்போ 2:05 அனுசம் வருது. அதுலேருந்து மறுநாள் 6 மணி மட்டும் அந்த நட்சத்திரம் இருக்கும். அதில் உங்களுக்கு சிறு கடனாக இருந்தாலும் பெருங்கடனாக இருந்தாலும் ஒரு சிறு தொகையை கொடுத்து பாருங்கள். முழு கடனும் உங்களுக்கு அடைஞ்சிடும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. திதி இன்று காலை 11:57 வரை திருதிகை, பின்பு சதுர்த்தி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டம் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம், ராசி மேசம். நல்ல நேரம் காலை 9:30 to 10:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 to 11:30, மாலை 6:30 to 7:30. ராவகால மதியம் 12 to 1:30. யமகண்டம் காலை 7:30 to 9. குளிகை காலை 10:30 to 12. சூளம் வடக்கே. சூளனா கற்பூர ஏற்றுறது, தீப ஏற்றுறது, விளக்கு ஏற்றுறது கருத்தில் கொள்ளுங்க. குளிகைன்னா மாந்தி, மாந்தினா குளிகை. இந்த நேரத்தில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் கௌரி நல்ல நேரத்தில் குழந்தை பாக்கி இல்லாதவங்க பயன்படுத்தலாம். புதுமண தம்பதியருக்கு சாந்தி முகூர்த்தம் அமைக்கலாம். மிகவும் சிறப்பு. அதே போல் இந்த சந்திராஷ்டம் இருக்கிற மேச ராசி, மேச லக்குனம் ராசியை 50% பாதிக்கும். லக்குனத்தை 90% பாதிக்கும். அதனால் மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாடிச்சு செல்லக்குள்ள மிக கவனமாக செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிச்சு செல்லுங்க. அப்போ தான் சிறப்பு. வண்டி எடுக்கக்குள்ள அனைத்தும் சரியாக தான் பாருங்கள். முக்கியமாக பிரேக் பிடிக்குதா பார்த்துட்டு வண்டி எடுங்க. நன்றி, வணக்கம்.